ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக் டு ஸ்கூல் டிஎன்பிஎஸ்சி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரணும்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான்ல ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் ரெகுலராக வரும். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா விகிதம் மற்றும் விகிதாச்சாரம். அதோட பேசிக் ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா A:B என்பதை A/B என்றும் எழுதலாம். அதாவது A:B என்பதை A/B என்று எழுதலாம். அதாவது ஒரு வேல்யூ 5:6 கொடுத்தானாக்கா 5/6 எழுதிக்கலாம். ரெண்டாவது ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா A:B:C விளக்கம். அதாவது A:B B:C கொடுத்தானாக்கா அது எப்படி A:B:C எழுதலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா இது ரெண்டுத்தையும் பெருக்கணும். A:B அப்புறம் B:B அப்புறம் B:C. இது பிறகுனாக்கா இதோட வேல்யூ A, இதோட வேல்யூ B, இதோட வேல்யூ Cன்னு சொல்லுவாங்க. இதுதான் A:B:Cன்னு சொல்லுவாங்க. மூன்றாவது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சராசரி விகித சமன். அதாவது ஏவும் பியோட வேல்யூ கொடுத்துருவாங்க. அதை கொடுத்துட்ட பிறகு சராசரி விகித சமன்னு கேட்டாங்கன்னாக்கா C √A × B. ஏவும் பியும் பெருக்கிட்டு ரூட் எடுக்கிறோம். ஸ்கொயர் ரூட் எடுத்தா சராசரி விகித சமன் கிடைச்சிடும். மூன்றாவது விகித சமன். இதில் என்ன பண்ணுவாங்கனாக்கா A வேல்யூ B வேல்யூ கொடுத்துருவாங்க. A வேல்யூ கொடுத்துருவாங்க, B வேல்யூ கொடுத்துருவாங்க. A = Xனாக்கா B = Y. அது கொடுத்துட்டாங்க. X = X/Y இங்கே B கொடுத்துக்கிறோமா Y C வேல்யூ தான் கேட்பாங்க. அப்போனாக்கா இதை எப்படி கண்டுபிடித்து பார்த்தோன்னாக்கா X/Y = Y/C. இதுலேருந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பிறகு எடுத்துக்க வேண்டியது தான். C = Y × Y / X. இதுதான் மூன்றாவது விகித சமன். கூட்டு விகித சமன். A:B கொடுத்துருவாங்க, C:D கொடுத்துருவாங்க, E:F ஓட வேல்யூ கொடுத்துருவாங்க. இதை கொடுத்துட்டு கூட்டு விகித சமன் கேட்டனாக்கா ஒற்றைப்படை எண்ணெல்லாம் இது பண்ணிங்க. ACE இது 1 2 3 4 5 6. இதில் ஒற்றைப்படை எண்ணெல்லாம் 1 3 5 இருக்கு. ACE அது எல்லாத்தையும் பெருக்குங்க. இரட்டைப்படை எண்ணெல்லாம் பெருக்குங்க. BDF இது எல்லாத்தையும் பெருக்கிட்டா கூட்டு விகித சமன் கிடைக்கும். நான்காவது விகித சமன்னாக்கா ஏவோட வேல்யூ கொடுத்துருவாங்க, பியோட வேல்யூ கொடுத்துருவாங்க, சியோட வேல்யூ கொடுத்துருவாங்க. அப்போனா டியோட வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. இதுதான் நான்காவது விகித சமன் சொல்லுவாங்க. ஏவோட வேல்யூ X, பியோட வேல்யூ Y, சியோட வேல்யூ Z எனில் D = வாட்னு கேட்பாங்க. இது எப்படி எழுதலாம்? X/Y = Z/D. இது X/Yன்றத X/Yயும் Z/Dன்றத Z/Dன்னு எழுதலாம். இதுல இருந்து நம்மளுக்கு D மட்டும் தான் தேவை. அதனால டிவைட்ல இருக்க இந்த சைடில் வந்தாக்கா பெருக்கல் மல்டிப்ளிகேஷன் வந்துடும். D = Z × டிவைட்ல இருந்து இந்த சைடில் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் Y / X. இதுதான் டியோட வேல்யூ. தொடர் விகித சமன்னு கேட்டாங்கனாக்கா A/B ஓட வேல்யூ கொடுத்துருவாங்க, சியோட வேல்யூ கேட்பாங்க. அப்படின்னாக்கா தொடர் விகித சமன் A:B B/C.